வெளிநாட்டு வாழ்க்கை, சிறகடிக்கும் பறவைகள், பல எண்ணங்களோடும் பல மனக்கஷ்டங்களோடும் நம்மளுடைய கனவு நீண்டு கொண்டே போகின்றது. பள்ளியில் முழு ஆண்டு தேர்வு முடிந்தன, ஆண்டு விழாவும் முடிந்தன. பரீட்சை எழுதிய, தேர்வு எழுதிய ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விடுமுறை விடப்பட்டன. விடுமுறை நாட்களில் நம் வீதிகளில் வலம் வந்த எத்தனையோ வகையான விளையாட்டுக்கள். அருமை அருமை. இன்று நம்ம அதனை விளையாட நினைத்தாலும் கூட விளையாட முடியாத ஒரு தருணம். காரணம் என்னவெனில், முன்பெல்லாம் வீதிகளில் எல்லா இடங்களிலும் மணல் மட்டுமே இருக்கும். ரோட்டுக்கு வழிவிட்டு இருப்பார்கள். அதில் தொந்தி மணல்னு வேறு சொல்லுவோம். செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் சைக்கிளில் போயிட்டுருக்கும் போதெல்லாம் சிக்கும். சைக்கிள் பழகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆஹா, நம்ம பள்ளி விடுமுறைகளில் தான் ஒவ்வொரு இதையும் புதுசு புதுசாக கற்றுக்கிறது. விளையாட்டுக்கள், ஏரி குளம் எல்லா இடம் போய் ஒவ்வொரு விஷயமாக பழகிற விஷயங்கள்லாம் அப்போ தான் நடக்கும். ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அது ஒரு பகுதியாக இருக்கும். ரிசல்ட் என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷமான அந்த விடுமுறை நாட்கள் எண்ணிலடங்கா ஆனந்தமோ ஆனந்தம். கிட்டிபில் சரியாக அருமையான ஒரு விளையாட்டு. கிட்டிபில் அருமையாக இருக்கும். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான விளையாட்டு. பம்பர விளையாட்டு விளையாடும் போதெல்லாம் அந்த ஊண்டு குத்துறது, ஊர் சுற்றி, அதில் பலவிதமான விளையாட்டுகள் இருக்குது பம்பரத்துலேயே. செமையாக இருக்கும். சிலலாம் ஆணியை கூர் பண்ணிக்கிட்டு வந்து ஊண்டு குத்துறன்னு சொல்லுவானோ, அதுபோல் செமையாக இருக்கும். அந்த பம்பர விளையாட்டெல்லாம் நம்ம இப்போ எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு காலத்தின் மாற்றங்கள்னால. அதெல்லாம் தெருவில் வேட்டியை உடுத்திக்கிட்டு, ஆஹா, மியாமி செப்பன்ட்டு ஒன்று இருக்கும், ரப்பர் செருப்பு, அதுதான் ஃபேமஸாக இருக்கும் அந்த நேரத்தில். அந்த செருப்பையும் போட்டுக்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலகட்டங்கள்லாம். வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆச்சித்தீன் சொல்லவே தேவையில்லை. விளையாட்டு ஒரு பக்கம், ஆச்சித்தீன் ஒரு பக்கம். சில்லுப்பந்து விளாடுவோம். சில்லுப்பந்து விளாட்றதில் அதில் ஒரு அருமையான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ரொம்ப அருமையாக இருக்கும். சில்லுப்பந்து விளாடும்போது அந்த கல்லை எடுத்து அடுக்கி வைக்கும்போது ஹிட் பண்ணுறது, கேட்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப அற்புதமான விளையாட்டுக்கள். நாளடைவில் அழிந்து கொண்டே போகிறது. அதுபோல் அந்த பேபே பந்துன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அருமையான விளையாட்டு. அதுவும் பாலை வச்சுட்டு இருக்குவாங்களே பார்க்கணும். அப்பா, நினச்சாலே இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு வருது அதை நினச்சாலே. அதுபோல் எத்தனையோ விளையாட்டுக்கள். பளிங்கில் எத்தனை வகையான விளையாட்டுக்கள். ஆஹாஹா. பளிங்கில் லாக் விளாடுவாங்க. வட்டக்கோடு, பெரிய வட்டக்கோடு, அப்புறம் உச்சி உருட்டு, இன்னும் எத்தனையோ வகைகள் இருக்குது. அப்புறம் அந்த ட்ரேடுன்னு ஒரு கேம் ஒன்று விளாடுவாங்க.
அது எப்படின்னாக்கா ஒரு கொஞ்சம் பிஸ்னஸ் நாலேஜ் உருவாக்கக்கூடிய ஒரு கேமு. அந்த கேமு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விளாண்டாலும் ஒன்றும் தெரியாது. பணப்பழக்கம், பேங்க்கு, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுபோல் விளையாட்டுகள்லாம் விளாண்டு செம்ம சூப்பராக இருக்கும். காலையில் முழித்தோன்னையுமே குளிக்க போகிறது, குளத்துக்கு போகிறது, நீச்சல் தெரியாது சிலருக்கு, நீச்சலை கற்றுக்கிறது, அதெல்லாம் இப்போ நினச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமான்னா சில விஷயங்களை தவிர மீது எல்லாமே கஷ்டம். ரொம்ப தூரத்துக்கு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போவோம். கிராமங்களில் ஏரிகளுக்கு போகும்போது கிராமங்களில் பார்த்திங்கன்னா மோர் விற்பாங்க. நம்ம வெயில் நேரத்தில் தான் பள்ளிக்கூடம் விடுமுறை விடுவாங்க. அதுக்கு தகுந்தாற்போல் எல்லா விதமான அருமையான நம்ம நாட்டில் உடலுக்கு ஆரோக்கியமான உள்ள எல்லா விதமான நொங்கு, மாம்பழம், பலாப்பழம், ஆஹா என்னென்னமோ சொல்கிறதுக்கு எத்தனையோ வகைகள் இருக்கிறது பழங்களில். அதையெல்லாம் அந்த சீசனில் கிடைக்கும். ரொம்ப அருமையான சுவை என்றாலே அந்த நேரத்தில் திங்கிற சுவையே வேறு, ரொம்ப டேஸ்ட். ஏரியில் குளித்து எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடித்து ஒவ்வொரு விளையாட்டும். அதுபோல் பொம்பளை பிள்ளைங்க வந்துக்கிட்டு ஐஸ் பாய்ஸு, சில்லுக்கோடு, அப்புறம் கலச்சிக்கா, அப்புறம் ஸ்கிப்பிங், மற்றும் பல விளையாட்டுகள் அவங்களும் விளையாடுவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் வீடுகள்லாம் விசாலமாக இருக்கும். கொல்லை பக்கம் 40-50 அடி விட்டிருப்பார்கள். மணலோடு இருக்கும். அவர்களுக்கு விளையாடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டில் சுற்றி மண்ணை கூட பார்க்க முடியலை. கலச்சிக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். பல்லாங்குழி, ஆஹா எத்தனை விளையாட்டு. பெண்கள் விளையாட்டாக இருந்தாலும் நம்மளும் சிறு வயதில் அவளோட விளையாடும் போது அதனுடைய சுகமும் வேறு. அப்புறம் கிச்சு கிச்சு தம்மலன்னு சொல்லுவாங்க. அது யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நான் இப்போ சொன்ன எத்தனையோ கேம் இருக்குது. இது இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் எத்தனையோ விளையாட்டுகள் விளையாண்டுருப்பீங்க. அதையெல்லாம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம விட்டு போனதையெல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணுவோம். முடிந்தளவு நம்மளை விட்டு சென்ற சில விதமான விளையாட்டுகளை திரும்ப கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம். கபடி, கொக்கோ, வேற என்ன விளையாட்டு? விளையாட்டுக்கு பஞ்சமில்லை அக்காலத்தில். இக்காலத்தில் வீடியோ கேமை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பவும் அற்புதமான காலங்கள். சைக்கிளில் ட்ரிபிள்ஸு போகும்போது டைனமா இல்லைன்னு போலீஸ் வேறு பிடிப்பான் அந்த காலத்தில். அதுக்காக சுற்றிக்கிட்டு ஓடுறது வேறு பக்கமால், எந்த பக்கம் போலீஸ் இல்லையோ அந்த பக்கமால். அதெல்லாம் ஒரு காலகட்டங்கள். அருமையான ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சாலும் நம்மளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த காலகட்டங்களை மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையோட நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கொண்டு வருவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்கலாம். இது பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம்
கண்ணாடி, சுகரு, ப்ரெஷரு, எல்லா விதமான நோயும் வயது வரம்பு பார்க்காமல் வந்து கொண்டிருக்கிற காரணம் நம்மளுடைய உணவு பழக்கங்கள், நம்மளுடைய ஆரோக்கியம் குறைந்து போனது தான் முக்கியமான காரணம். ஒரு வழியாக எக்ஸாம் நம்ம எழுதுனதுக்குள்ள முடிவுகள் வரும். பாஸு ஃபைல் அதோடைய ஓலமாக தான் இருக்கும். பாஸ் ஆனவன் ட்ரீட்டு கேட்டு சாவடிப்பாங்க நம்ம பசங்க எல்லாம். ஃபைலாக போனவன் உறக்கத்தில் உட்காந்துட்ருப்பான். சிலர் அதையும் பொருட்படுத்தாமல் ஃபைலாக தானே போய்ட்டு அடுத்த கிளாஸை பார்ப்போம், அதே கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாஸு ஃபைலு வர்ற சுகமோ வேறு லெவலில் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், தபால் போஸ்ட் கார்டில் தான் வரும். அப்போலாம் இப்போ தான் ஆன்லைன், வாட்ஸ்அப், பல விதமான பிளாட்ஃபார்மில் வர, சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய போஸ்ட்மேன் தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி இருப்பான் அந்த நேரத்தில். ஏன்னு சொன்னாக்கா, போஸ்ட் கார்டில் வரும்போது பாஸு ஃபைல் படப்படன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த அருமையான தருணத்துடன் இந்த பதவி முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் இணைந்தே இருங்கள் லெஜெண்டரி டிஸ்கவரியுடன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.